திருக்கோயிலுடைய சாஸ்திரங்களை பின்பற்றுவதென்றாலும் சரி, ஆகமங்களை மதிப்பதென்றாலும் சரி, அர்ச்சகர்களுக்கு உதவி செய்வதென்றாலும் சரி, இறைபக்தர்களுக்கு தொண்டு செய்வதென்றாலும் சரி, திருக்கோயில் ஆன்மீகம் தழைத்தோங்குகிறது என்பதை நான் உறுதியோடு மகிழ்ச்சியோடு இந்த மேடையிலே பகிர கடமைப்பட்டிருக்கிறேன். IBC பக்தி விருதுகள் டைட்டில் ஸ்பான்சர் தீபஜோதி பஞ்சதீபம் பூஜா ஆயில். தீபஜோதியில் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பவித்ரம் பரவட்டும். பவர்ட் பை ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. 36 வருட அனுபவம், 23 கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. தன்வி பொட்டிக் குயின் ஆஃப் ஹேண்ட்லூம்ஸ். அசோசியேட் ஸ்பான்சர் யாஷ்கோ ஷர்ட்ஸ், ட்ரவுசர்ஸ், தோர்த்தீஸ். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். எத்னிக் ஹெல்த் கேர், நேச்சுரல் ஃபர்டிலிட்டி அண்ட் ஜெனரல் ஹெல்த். கிரி ட்ரேடிங் ஏஜென்சி. கிரி த கல்ச்சர் அண்ட் ட்ரெடிஷன் ஆஃப் பாரத். சுப்ரீம் ஃபர்னிச்சர், ட்ரூலி ஸ்டைலிஷ். சப்போர்ட்டிங் பார்ட்னர் நம்ம வீடு வசந்த பவன் சின்ஸ் 1974. வெஜிடேரியன் ஃபேமிலி ரெஸ்டாரண்ட். கொலத்தூர் ராம் கேட்டரிங். புண்ணியம் ஃபவுண்டேஷன். க்ரூமிங் பார்ட்னர் நேச்சுரல்ஸ், world's fastest growing salon chain. மாண்புமிகு தமிழ்நாடு இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் திரு PK சேகர்பாபு அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். பலத்த கைத்தட்டலோடு பாலடைஞ்சிருக்கக்கூடிய பல கோவில்களை இன்னைக்கு சீரமைச்சிருக்கிறதுக்கு ஐயா அவர்கள் மிகப்பெரிய காரணமா இருக்கிறாங்க. எல்லா கோவில்கள்லையும் தமிழ்ல அர்ச்சனை செய்யறதுக்கு மிகப்பெரிய காரணமா இருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, கோவிலுக்கு சாமியை பார்க்க வர்ற எல்லாரும் பசியாரித்தான் போகணும் அப்படின்ற ஒரு நல்ல திட்டங்களை நமக்காக கொண்டு வந்து அறநிலைத்துறை அப்படின்றத சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஐயா அவர்களை மேடைக்கு அழைப்பதில் IBC பக்தி விருதுகள் பெருமை அடைகிறது. மாண்புமிகு தமிழ்நாடு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு PK சேகர்பாபு அவர்களுக்கு மரியாதை செய்வதற்காக IBC-யினுடைய CEO திரு பாலசுரேஷ் அவர்களை நான் மேடைக்கு அழைக்கிறேன். காலையில் 6 மணிக்கு கிளம்புறீங்க சார் மக்களை பார்க்கறதுக்கு. நைட்டு 11 மணி வரைக்கும் மக்கள் பணி தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கீங்க. இதுக்கான எனர்ஜி உங்களுக்கு எங்கேருந்து கிடைக்குது சார்? எந்த கடவுள் அருள் கொடுக்குறாரு சார் உங்களுக்கு இப்படி எனர்ஜெட்டிக்காக இருக்கிறதுக்கு? தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்களிடமிருந்து கிடைக்கின்ற எனர்ஜி தான் எங்களை இப்படி சுற்றி சூழ்ந்து மக்கள் பணியாற்ற சொல்லுகின்றது. அதாவது இதுவரைக்கும் அறநிலையத்துறை அப்படிங்கிறது நீங்கள் வந்ததுக்கப்புறமா ரொம்ப பரபரப்பாகும். நீங்கள் என்னென்ன செய்கிறீங்க அப்படிங்கிறது கடைக்கோடி மக்கள் வரைக்கும் இப்படி ஒரு துறை இருக்குது, இதெல்லாம் செய்கிறாங்க, இதெல்லாம் விஷயம் கொண்டு போய் சேர்க்கப்பட்டிருக்கு. இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு மெனக்கடல் இருக்குது அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். மக்களுக்கு இந்த அறநிலையத்துறை மூலமாக என்னென்ன சர்வீஸ் பண்ணணும் அப்படிங்கிறது நாங்கள் எதிர்பார்க்குறோம் உங்ககிட்ட இருந்து. இறைபக்தி உள்ளவர்களும் மனிதர்கள், ஆத்திகர்கள் நாத்திகர்கள் 2 பேரும் மனிதர்கள் தான். ஆகவே இன்றைய முதலமைச்சருடைய கொள்கை எல்லோருக்கும் எல்லாம் என்பது. ஆகவே எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கின்ற வரையில் எங்களுடைய பணி தொடரும் தொடரும் தொடரும். நீங்கள் அறநிலையத்துறைக்கு வந்ததுக்கு பிறகு எத்தனையோ கோவில்களில் உங்களுடைய பாதங்கள் பட்டிருக்கு சார். அப்படி எத்தனை கோவில்களை நீங்கள் சீரமைச்சிருக்கீங்க? எத்தனை கோவிலுக்கு மக்களை போக வச்சிருக்கீங்க சார்? இதை அரசியலாக நினைக்க வேண்டாம். இந்த ஆட்சி 2021ஆம் ஆண்டு ஏற்பட்ட போது திராவிட முன்னேற்ற கழகம் என்றாலே ஆன்மீகத்திற்கு எதிரான ஆட்சியாக இருக்கும் என்று ஒரு பிம்பம் கட்டமைக்கப்பட்டிருந்தது. அந்த பிம்பத்தை அடித்து நொறுக்கிய பெருமை மாண்புமிகு இன்றைய தமிழக முதல்வர் அவர்களை சாரும் என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்கிறேன். கடந்த காலங்களை விட இந்த இந்து சமய அறநிலைத்துறை என்பது கட்டமைக்கப்பட்டது 1959ஆம் ஆண்டு தான் இந்த துறை என்ற ஒன்றை ஏற்படுத்தினார்கள். இந்த துறை ஏற்படுத்திய பிறகு இந்த துறையினுடைய வரலாற்றில் எடுத்துக்கொண்டால் கிட்டத்தட்ட 65 ஆண்டுகளில் இந்த 4 ஆண்டுகளைப் போல் குடமுழுக்கென்றாலும் சரி, திருக்கோயில்களுடைய திருப்பணி என்றாலும் சரி, தெப்பக்குளங்கள் பராமரிப்பதென்றாலும் சரி, திருத்தேர்களை பராமரிப்பதென்றாலும் சரி, பெருந்திட்ட வரைவு என்றாலும் சரி, ஆன்மீக பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்குவதென்றாலும் சரி,
திருக்கோயிலுடைய சாஸ்திரங்களை பின்பற்றுவதென்றாலும் சரி, ஆகமங்களை மதிப்பதென்றாலும் சரி, அர்ச்சகர்களுக்கு உதவி செய்வதென்றாலும் சரி, இறைபக்தர்களுக்கு தொண்டு செய்வதென்றாலும் சரி, முதன்மையான ஒரு ஆட்சி இந்த 60 ஆண்டு காலங்களில் இன்றைய 2021ஆம் ஆண்டு மாண்புமிகு தமிழக முதல்வர் தலைமையிலே அமைந்த இந்த ஆட்சியில்தான் எந்த ஆட்சியிலும் இல்லாத அளவிற்கு திருக்கோயில் ஆன்மீகம் தழைத்தோங்குகிறது என்பதை நான் உறுதியோடு மகிழ்ச்சியோடு இந்த மேடையிலே பகிர கடமைப்பட்டிருக்கின்றேன். ஐயா அவர்களுடைய பொற்கரங்களால விருதுகள் வாங்குறதுக்காக நிறைய பெருமகனார்கள் வந்து காத்துட்டு இருக்காங்க. அதுல முதலாவதாக பாடல்கள் மூலமாக பக்தியை மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்து கொண்டிருக்கக்கூடிய முனைவர் ஸ்ரீ சௌமியா அவர்களை நான் மேடை கழிக்கிறேன். அவர்களுக்கு விருது வழங்கி சிறப்பிக்கின்றது ஐபிசி பக்தி. கேட்கும் செவிக்கும் உணரும் மனதுக்கும் இனிமையாக பாடும் முறையை சௌக்கியம் என்பார்கள். அப்படிப்பட்ட சௌக்கியமான கர்நாடக இசையை திகட்டாமல் வழங்கி வருபவர் முனைவர் எஸ். சௌமியா. பாரம்பரிய கர்நாடக இசையை அடுத்த தலைமுறைக்கு கற்றுக் கொடுக்கும் ஆசிரியர், தொன்மையான சரஸ்வதி வீணையை வாசிக்கும் கலைஞர், மிருதங்கத்தின் பன்முகத்தன்மையை ஆராய்ந்தவர் என பல பரிமாணங்களில் புகழ் பெற்றவர் முனைவர் எஸ். சௌமியா. வேதியியல் மற்றும் இந்திய இசை இரண்டிலும் முதுகலை பட்டம் பெற்று சென்னை பல்கலைக்கழகத்தின் உயர்தர அறிஞராக அங்கீகரிக்கப்பட்ட சௌமியா அவர்களுக்கு தமிழ் இசைக்கருவி மிருதங்கத்தின் இயற்பியல் பண்புகள் குறித்த ஆராய்ச்சிக்காக சென்னை பல்கலைக்கழகம் முனைவர் பட்டம் வழங்கியது. மெட்ராஸ் மியூசிக் அகாடமியின் மேம்பட்ட கர்நாடக இசைப்பள்ளியில் வருகை பேராசிரியராக உள்ள முனைவர் எஸ். சௌமியா அவர்கள் தமிழ்நாடு இசை மற்றும் நுண்கலை பல்கலைக்கழகத்தின் கல்விக்குழுவின் உறுப்பினராகவும் கலாச்சேத்ரா அறக்கட்டளையின் நிர்வாக குழுவில் உறுப்பினராகவும் பணியாற்றியுள்ளார். ஆரம்பத்தில் தனது தந்தை சீனிவாசனிடமும் பின்னர் சங்கீத கலாநிதி எஸ். ராமநாதன் மற்றும் சங்கீத ஆச்சாரியா டி. முத்தா போன்ற ஜாம்பவான்களிடம் இசை கற்றுக்கொண்டு தனது 11 வயதில் நெரூரில் உள்ள சதாசிவ பிரமேந்திரரின் சமாதியில் தனது அரங்கேற்றத்தினை நிகழ்த்தினார். 17 வயதில் மெட்ராஸ் மியூசிக் அகாடமியில் தனது முதல் இசை நிகழ்ச்சியை நடத்தி அதன் பிறகு தொடர்ச்சியாக 35 ஆண்டுகள் இசை நிகழ்ச்சி நடத்திய சிறப்புக்குரியவர். இந்தியா முழுவதும் உள்ள அனைத்து முக்கிய சபாக்களிலும் அமெரிக்கா, கனடா, இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், ஜெர்மனி, பிரான்ஸ், சிங்கப்பூர், மலேசியா போன்ற உலக நாடுகளிலும் தனது இசை நிகழ்ச்சிகளை வழங்கி வருகிறார். தமிழில் வளமான சாகித்தியங்கள் உள்ளன. அதை ஒரு சிலரே கர்நாடக இசை மேடைகளில் பாடுகிறார்கள். ஆனால் தான் பங்கேற்கும் ஒவ்வொரு கர்நாடக இசை மேடைகளிலும் தமிழ் கீர்த்தனைகளை பாடி பெருமை சேர்த்து வருகிறார் முனைவர் எஸ். சௌமியா. வானவில் வாழ்க்கை என்ற திரைப்படத்தில் நடிகையாக அறிமுகமாகி பிரபல தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் விருந்தினர் மற்றும் நடுவராக பங்கெடுத்து சிறப்பித்து வருகிறார். தமிழுக்கு தொண்டு செய்வது இறைவனுக்கு சேவை செய்வதற்கு சமம். உலகம் முழுவதும் பயணித்து பாடி இசை சொற்பொழிவாற்றி பட்டறை நடத்தி இசை கற்றுக் கொடுத்து தமிழ் கூறும் நல்லுலகம் போற்றும்படி தன்னை அர்ப்பணித்துள்ள முனைவர் எஸ். சௌமியா அவர்களுக்கு தமிழ் இசையரசி என்ற விருது வழங்கி கௌரவிக்கிறது ஐபிசி தமிழ் குழுமம். முனைவர் பி. சௌமியா அவர் பாடினால் கைத்தட்டாதவர்களே இருக்க மாட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு கைத்தேர்ந்த ஒருவருக்கு நான் விருது கொடுப்பதிலே பெருமை அடைகிறேன். ஐபிசியோட இந்த பக்தி அவார்டு வாங்கினதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இதை வந்து ஒரு யுனிக் ஃபெஸ்டிவல் ஃபங்க்ஷன் அவார்டு வந்து பக்திக்காக இந்தியாவில் முதல் முறையாக செய்கிறாங்க ஐபிசி. அதுக்கு என்னுடைய பாராட்டுதல்கள், வாழ்த்துகள். மேலும் மேலும் நிறைய சேவை செய்யணும் பக்திக்காக. எனக்கு இது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதில் இவ்வளோ ஒரு நல்ல அவார்டு இந்த மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. ரொம்ப சந்தோஷம் எனக்கு. ரொம்ப அழகான அவார்டு, பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப ஏஸ்தெட்டிக்காக நல்லாயிருக்கும், ரொம்ப ஹெவி வெயிட்டாகவும் இருக்குது. ரொம்ப நன்றி.
ஐபிசி பக்தி நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறதுனால அது இறைவன் எனக்கு வழிகாட்டியது தான். ஒவ்வொரு நிமிடமும் என்னை வழிகாட்டி கொண்டிருக்கிறான்னு தான் நினைக்கிறேன். பக்திக்கு என்று ஒரு நிகழ்ச்சி நடத்தியதற்கு உங்களுக்கு எனது மனமார்ந்த பாராட்டை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஐபிசி பக்தி விருதுகள் 2025 டைட்டில் ஸ்பான்சர் தீபஜோதி பஞ்சதீபம் பூஜா ஆயில். தீபஜோதியில் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பவித்ரம் பரவட்டும். பவர்ட் பை ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. 36 வருட அனுபவம், 23 கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. தன்வி புட்டிக், குவீன் ஆஃப் ஹேண்ட்லூம்ஸ். அசோசியேட் ஸ்பான்சர் யாஷ்கோ ஷர்ட்ஸ், ட்ரௌசர்ஸ், தோத்தீஸ். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். எத்னிக் ஹெல்த் கேர். Natural Fertility and General Health. Giri Trading Agency. Giri, the culture and the tradition of Bharat. Supreme Furniture, truly stylist. Supporting partner, Namma Veedu Vasantha Bhavan. Since 1974, vegetarian family restaurant. Kulathur, Ram Catering. Punniyam Foundation. Grooming partner, Naturals, world's fastest growing salon chain.